ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்குள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள்ல கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் தேசத்திலும் செய்வார் என்கிற எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அதன்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் நாம் தியானிப்பதற்கு ஆதாரமாக எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். எபிரேயர் 10வது அதிகாரம் 35வது வசனம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள், உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை மிக சுருக்கமாக நாம் கவனித்து தியானித்து நாம் கடந்து செல்ல போகிறோம். Do not throw away your confidence, it will be richly rewarded என்று NIV மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அநேக நேரங்களில் நாம் தைரியத்தை இழந்து விடுகிறோம். சிலருக்கு எதற்கெடுத்தாலும் பயம், படிப்பை குறித்த பயம், வேலையை குறித்த பயம், இந்த வேலையில் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோங்கிற பயம், திருமணத்தை குறித்த பயம், திருமணம் ஆனதற்கு பின்பு குறிப்பிட்ட காலத்தில் ஆண்டவர் நமக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாரா, குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமா பயம், குழந்தை பெற்ற பின் அதை வளர்ப்பதற்கு பயம், எதற்கெடுத்தாலும் பயம், வருமானத்தை குறித்த பயம், கடனை குறித்த பயம், தோல்வி வந்து விடுமோ என்கிற பயம், வியாபாரத்தை குறித்த பயம், தொழிலை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம். இந்த காலகட்டங்களில் அநேகருடைய வாழ்க்கை பயத்தில் இருக்கிறது. அதைரியத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? ஏதோ கர்த்தருடைய கிருபையில வாழ்றேன். இல்ல, தைரியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் தைரியமா இருக்கணும். மிக தெளிவாக இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எக்காரணம் கொண்டும் சூழ்நிலைகள் ஒருவேளை நம்முடைய தைரியத்தை விட்டு விடுவதற்கு காரணமாக இருக்கலாம். நாம் பார்க்கிற மனிதர்களுடைய வார்த்தைகள் நம்முடைய தைரியத்தை வெளியே தள்ளுவதற்குரிய வார்த்தைகளாக இருக்கலாம். ஆங்கில NIV அந்த மொழிபெயர்ப்புல மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, do not throw away your confidence. உங்க தைரியத்தை தூக்கி எறியாதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. தைரியம் தானாய் போவதில்லை. நமக்குள் வருகிற அவநம்பிக்கை, நமக்குள் வருகிற அவிசுவாசம், நமக்குள் இருக்கிற ஜெப குறைவு, இவைகளின் மூலமாகத்தான் தைரியம் நம்மை விட்டு வெளியே தள்ளப்படுகிறது. வேதத்துல சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் காத்திருக்கிறான். எத்தனையோ வார்த்தைகள் அவனுக்கு விரோதமா வந்திருக்கும். அவனுடைய உறவினர்கள், அந்த பகுதியில வாழ்ந்தவர்கள் நிறைய விதமான வார்த்தைகளை, அவனை மனமடிவாக்குற வார்த்தைகள். என்ன செல்வம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன வசதி இருந்து என்ன பிரயோஜனம், இன்னும் அவனை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு வாரிசு இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். அவன் தன்னுடைய தைரியத்தை இழக்கவே இல்லை. விசுவாசம் இருந்தது, அதனாலதான் அவன் விசுவாச தகப்பன். அதை நான் மறுக்கல. அதே நேரம் அவன் கூடவே ஒரு காரியம் டிராவல் பண்ணுச்சு, தைரியம். யார் என்ன சொன்னாலும், யார் அவனுக்கு விரோதமாய் பேசினாலும் அவன் ஒரு காரியத்தை இழக்காம இருந்தான். தைரியம். தைரியத்தை வரவழைச்சுட்டே இருந்தான். நிறைய சொல்ல முடியும். தானியேல் சிங்க கவியில போடப்படலாம். தைரியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஒருவேளை நம்மள மாதிரி ஆட்களை சிங்க கவியில போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? உள்ள போறதுக்குள்ள பயத்திலே செத்து போயிருப்போம். அவனுக்குள்ள தைரியம் இருந்தது. முழு தேசத்திற்கும் ஒரு சட்டம், அந்த சட்டத்திற்கு ராஜா கையெழுத்து வச்சிட்டாருன்னு தெரிஞ்சும் தைரியமாய் தானியேல் போய் ஜெபம் பண்ண போனான். தைரியம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தைரியம் வரட்டும். எஸ்தருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது தைரியம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தைரியம். நல்லா தெரியும், இங்கேயும் முழு தேசத்திற்கும் ஒரு சட்டம், இந்த சிலையை வணங்கணும்னு தைரியமா நிக்கிறான். 3 வாலிபர்களும் தைரியமா நிக்கிறாங்க.
அந்த 3 ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும், ஆண்டவருக்கு மட்டுமே பயந்த பிள்ளைகள் தைரியமாய் நிற்கிறார்கள். பல நேரங்கள்ல நம்ம தோற்று போக காரணம் நம்ம தைரியம் நம்ம விட்டு போறதுனாலதான். பல நேரங்கள்ல நம்முடைய தலை கவிழ்ந்து விட காரணம் நம்முடைய தைரியத்தை நாம் இழப்பதால் தான். ஜெபிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், இன்னும் பல காரியங்களை செய்றோம். ஆனா சில நேரங்கள்ல சில நெருக்கங்கள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது, சில துக்கங்கள் வரும்போது நம்மை விட்டு நம்முடைய தைரியம் அகன்று போகிறது. இதை புரிந்து கொண்ட ஆவியானவர் இன்றைக்கு மிக தெளிவாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நான் சில உதாரணங்களை சொன்னேன், இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். பேதுரு, அவனுக்குள்ள இருந்த சில தைரியம். பவுல், அவனுக்குள்ள இருந்த சில தைரியம். அநேகரை சொல்லிக்கொண்டே போகலாம். ஓகே, இவர்களுக்கெல்லாம் இந்த தைரியம் எப்படி வந்துச்சு? இவங்களுக்கெல்லாம் இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? சில குறிப்பிட்ட குறிப்புகளை வசன ஆதாரத்தோடு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. தைரியம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி உண்டாகும்? தைரியம் நம்முடைய வாழ்க்கைக்குள் எப்படி வரும்? சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது காரியம், விசுவாசத்தின் மூலம் தைரியம் வருகிறது. எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் என்று அந்த வசனம் வருகிறது. தைரியம் உண்டாகிறது. ஆண்டவர் மேல அளவு கடந்த நம்பிக்கையும், ஆண்டவர் மேல அளவு கடந்த விசுவாசமும் நமக்குள்ள இருந்தா எதை குறித்த பயமும் நமக்குள்ள வராது, தைரியம் உண்டாகும். இதை கேட்கிற சிலர் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில வியாதிகளை குறித்து, மருத்துவர்கள் சொன்ன சில வார்த்தைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தைரியத்தை நீங்கள் இழக்காமல் இருங்கள், அற்புதம் உங்கள் வாழ்க்கையை தேடி வரும். உங்கள் தைரியத்தை நீங்கள் ஒருபோதும் இழக்காமல் இருங்கள், கர்த்தருடைய அற்புதம் உங்கள் வாழ்க்கைக்குள் வரும். ஆண்டவரை விசுவாசிங்க. எப்போதும் எனக்கு பிடிச்ச வார்த்தை, என்னுடைய சர்ச்சில் நான் அதை அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரை குருட்டுத்தனமா நம்புங்க, ஆண்டவரை கண்ணை மூடி நம்புங்க. அவருடைய வார்த்தை ஒருபோதும் பொய்த்து போகாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் அது வெறுமையாய் போகாது. அவர் மேல அப்படியே அவர் என்ன சொன்னாலும் அப்படியே விசுவாசிங்க. எஸ், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் தைரியம் உங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க. இரண்டாவது காரியம், இந்த தைரியம் நமக்குள் எப்படி வரும்? ஜெபத்தினால் வரும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 31வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இந்த வசனத்தின் ஆரம்பம் அவர்கள் ஜெபம் பண்ணின போது என்று ஆரம்பிக்கிறது. ஜெபத்தின் மூலம் நம்முடைய வாழ்க்கையில தைரியம் வரும். ஜெபத்தின் மூலம் நம்முடைய குடும்பத்திற்குள் தைரியம் வரும். பல சூழ்நிலைகளை குடும்பங்கள்ல பார்க்கும்போது தைரியமற்றவர்களாய் இருக்கிறோம். சில பிரச்சனைகளை பார்க்கும்போது தைரியம் குன்றி போன நிலைமையில் அந்த பிரச்சனைகளை அணுக நினைக்கிறோம், அதனாலதான் தோற்று விடுகிறோம். இல்லை, முழு தைரியத்தோட போங்க, முழு விசுவாசத்தோட போங்க. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். என்னை வழிநடத்துகிற தேவன் உண்மை உள்ளவர். எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். ஆமென். ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் இந்த பைபிள்ல வச்சிருக்கிறார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை நம்முடைய காதுகளில் கேட்க வைக்கிறார். எத்தனையோ வாக்கு தத்தங்களை பல்வேறு இடங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில் நம்முடைய கண்களால் பார்க்க வைக்கிறார். ஏன்? ஜெபத்தின் மூலம். ஜெபத்தின் மூலம் நாம் ஜெபிக்கும் போது நாம் பார்க்கிற வசனங்கள், நாம் ஜெபிக்கும் போது நாம் கேள்விப்படுகிற வார்த்தைகள் நமக்குள் அது உருவம் எடுத்து கிரியை செய்ய ஆரம்பித்து நமக்குள்ள இருக்கிற அதைரியங்களை அது வெளியே தள்ளுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, எந்த சூழ்நிலை வந்தாலும் ஜெபத்துல உட்காருங்க. ஜெபத்தினால் வராத எந்த ஒன்றும் அது ஆசீர்வாதமா இருக்க. ஜெபத்தினால் வராத எந்த ஒரு மேன்மையும் அது தங்காது. தைரியம் வருதா, பயம் வருதா, முழங்கால் போடுங்க. குடும்பத்திற்குள் ஒரு நடுக்கம் உண்டாகிறதா, குடும்பமா முழங்கால் போடுங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதைரியம் வெளியே போகும். கர்த்தரால் வரும் தைரியம் உங்களுக்குள்ள வரும். அநேக நேரங்கள்ல பயந்து தோற்று போகிறோம், பயந்து காரியத்தை கோட்ட விடுறோம். இல்லை,
துணிஞ்சு நில்லுங்க. பிசாசுக்கு துணிஞ்சு நில்லுங்க, அவன் ஓடி போவான். வேதம் அப்படி சொல்லுகிறது. ஒரு வழியாய் வருகிறவன், நீங்க தைரியம் கொண்டு துணிஞ்சு ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நின்னீங்கன்னா அவன் 7 வழியாய் ஓடி போவான். 3வது காரியம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாகிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாகிறது. நாம் இரத்தத்தில் கழுவப்பட போய்தான் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம், நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். இன்னும் கூடுதலா சொல்ல போனா அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கீகாரம் அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட போய்தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை போலவே கிறிஸ்துவின் இரத்தம் இந்த செய்தியை கேட்கிற உங்கள் மேல் இருந்தால், கிறிஸ்துவின் இரத்தத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால், என் மேல் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்காக இயேசு இரத்தம் சிந்தினார், அந்த இரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், அந்த குற்றமில்லாத இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எஸ், மிகுந்த தைரியத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அதைரியங்கள், உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கிற பயங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் அகன்று போகும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தைரியம் உண்டாகும். அந்த இரத்தத்தை விசுவாசிங்க. பழைய ஆட்கள், நம்முடைய வீட்டுல இருக்கிற பாட்டிமார், அம்மாமார் சொல்லுவாங்க, பயம் வந்துருச்சுன்னா இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லு. யாருக்காவது வியாதி வந்துருச்சுன்னா நெத்தியில சிலுவையை போட்டு சொல்லுவாங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். கெட்ட கனவு வந்துருச்சுன்னா இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லு. சிலர் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு எழுப்பி உட்கார்ந்து பயந்து போய் உட்கார்ந்து இருப்பாங்க, திடீர்னு எழுப்பி உட்கார்ந்து அழுவாங்க, திடீர்னு எழுப்பி உட்காருவாங்க, அப்புறம் தூக்கம் வராது. அந்த சூழ்நிலைகள்ல இயேசுவின் இரத்தம் ஜெயம்னு சொல்லுன்னு சொல்லி இருக்கிறது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், அந்த இரத்தம் நம்மை ஜெயிக்க வைக்கும். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை வெட்கப்படாதிருக்க வைக்கும். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை விசுவாசிக்க வைக்கும். கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பயங்களையும் புறம்பே தள்ள வைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? 4வது காரியம், ஸ்தோத்தரிப்பதினால் நமக்குள் தைரியம் உண்டாகிறது. அப்போஸ்தலர் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டு கதவுகளை பயம் வந்து தட்டுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் வீட்டு கதவுகளை அதைரியம் வந்து தட்டுகிறதோ, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவரை துதிங்க, தைரியம் உண்டாகும். வியாதியை குறித்த பயத்தோடு இருக்கிறீர்களோ, உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இருக்கிறீர்களோ, ஒருவேளை சில குறிப்பிட்ட சில சொத்துக்களுக்காக, குறிப்பிட்ட சில ப்ராப்பர்ட்டிக்காக, இது என் கையை விட்டு போயிடக்கூடாது, கோர்ட்ல கேஸ் இருக்கு, எப்படியாவது எனக்கு இதுல ஒரு விடுதலை வந்துடணும், என் பக்கம் தீர்ப்பு சாதகமா வரணும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கலாம், அப்படின்னு நீங்க காத்திருக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமா இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், தைரியத்தை விடாதீங்க. எப்பொழுதெல்லாம் உங்கள் சிந்தை அவிசுவாசத்தினால் நிரம்புகிறதோ, எப்பொழுதெல்லாம் உங்கள் சரீரத்தை அதைரியம் பயம் ஆட்கொள்ளுகிறதோ, தேவனை துதிங்க, விடுவிக்கப்படுவீர்கள். கர்த்தரை பாடி ஆராதியுங்கள், விடுவிக்கப்படுவீர்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் மாட்டப்பட்ட நிலைமையில் அவர்கள் அழுது கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஜெபித்தார்கள், கர்த்தரை துதித்து பாடினார்கள். என்ன நடந்தது? சிறை கதவுகள் தெறித்து போனது, இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்பட்டது. எஸ், விசுவாசிக்கிறவருக்கு இவைகள் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் துதிக்கிறவர்களாய் இருந்தால், நீங்கள் ஆண்டவரை எந்த ஒரு சூழ்நிலைமையிலும், சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறானே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அந்த வார்த்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எக்காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும், எப்போதும் என்கிற வார்த்தையை நான் குறிக்கிறேன். எக்காலத்திலும் எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். தைரியம் நமக்குள்ள வரும்.
ஒருபோதும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எந்த சூழ்நிலைமையிலும் உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஆமென். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆமென். விசுவாசத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் தைரியம் வரும். ஜெபத்தினால் உங்கள் குடும்பத்திற்குள் வாழ்க்கைக்குள் தைரியம் வரும். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்கள் வாழ்க்கையில் தைரியம் உண்டாகும். ஸ்தோத்திரங்களினால் நம்முடைய வாழ்க்கைக்குள் தைரியம் வரும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் இந்த செய்தியை பயத்தோடும் அதைரியத்தோடும் அவிசுவாசத்தோடும் கவனித்துக் கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தைரியத்தை உண்டாக்குவதாக. விசுவாசத்தின் மூலம் உம்முடைய பிள்ளைகள் தைரியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஜெபத்தின் மூலம் உம்முடைய பிள்ளைகள் தைரியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. கிறிஸ்து நீர் சிந்தின இரத்தத்தை விசுவாசிப்பதன் மூலம் ஒவ்வொருவரும் தைரியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. இறுதியாக ஸ்தோத்திரங்களின் மூலம், ஆராதிப்பதின் மூலம், கர்த்தரை பாடி துதிப்பதின் மூலம் எல்லா பயங்களும் நீங்கி ஒரு புது தைரியத்தை, புதிய நம்பிக்கையை, புதிய மேன்மையை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. ஆண்டவர் நீர் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது தைரியம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பயங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகன்று போகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.